கர்த்தர் உன் தேவைகளை எல்லாம் தமது மகிமையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:19. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று பலர் கடன் சுமையால் மனம் உடைந்து நிம்மதி இன்றி வாழ்கிறார்கள். வங்கி கடன், தனிநபர் கடன், குடும்பச் சுமை இவை எல்லாம் நம்மை பயத்திலும் கவலையிலும் தள்ளுகிறது. ஆனால் தேவன் கடனைக் காட்டிலும் பெரியவர். ஒன்று கடன் உன் அடையாளம் அல்ல. நீ கடனாளி என்பதால் நீ தோல்வியாளர் அல்ல. நீ தேவனின் பிள்ளை. கர்த்தர் உன்னை தலைவனாக்குவார், வாலாக்க மாட்டார். உபாகமம் 28:13. 2 தேவன் கடனை அடைக்க வழி உண்டு. 2 இராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் விதவை ஒரு பெண் கடனாளி. அவளிடம் இருந்தது சிறிது எண்ணெய். அந்தச் சிறியதை தேவன் பெருக்கி கடன் முழுவதும் அடைக்கச் செய்தார். உன்னிடமும் சிறிது இருக்கலாம். ஒரு திறமை, ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம். அதை தேவனின் கையில் கொடு. 3 கவலை வேண்டாம், ஜெபம் செய். எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றிலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும். பிலிப்பியர் 4:9. கவலை கடனை குறைக்காது. ஜெபம் தேவனின் தலையீட்டை கொண்டு வரும்.